Hi friends, I am Tippu from Dubai. உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு காமெடியான ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைலில் அதாவது நீங்கள் ப்ரோஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பொம்மையோட ஒரு உடம்புல வந்து மற்றவங்களோட ஏதாவது ஒரு காமெடி நடிகரோட ஃபேஸஸ் எல்லாம் வச்சு நம்ம அவங்க டான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அதை பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அந்த சாஃப்ட்வேர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. அதுக்கு நான் அதை விஷுவலாக நான் பண்ணி காட்டிக்கிறேன். நான் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது லிங்க் வந்து நான் வீடியோக்கு மேலே நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிப் ஆட்னு ஒரு பட்டன் அப்பியர் ஆகும். அந்த ஸ்கிப் ஆட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு இருப்போம். அதில் வந்து குறிப்பிட்ட வீடியோக்கு பக்கத்தில் கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு நம்ம பட்டன் கொடுத்துருப்போம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் அந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிடுறேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிறது கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா சாஃப்ட்வேர் செத்து போகும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இந்த வீடியோஸில் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், அதில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேஸ் வச்சு அதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ், அதாவது பொலிட்டிக்கல் இந்த மாதிரிப்பட்ட லீடர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு காமெடி பண்ணுற அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போதே சிரிப்பாட்டு இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட விஷுவலைசேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற சாஃப்ட்வேர் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 வீடியோஸ் பற்றி நான் உங்களுக்கு காட்டி வந்துடுறேன். அப்போ உங்களுக்கே அது வந்து உங்களுக்கு புரியும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. அதை வந்து நான் அவரோட பிளேயர் மூலியமாக நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. நம்ம பவர் ஸ்டாரும் நம்ம லக்ஷ்மி ராயும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு அனிமேஷன். அதே மாதிரி நம்ம சந்தானம், காமெடி கிங் சந்தானம், அவருடைய அவர் சைனீஸ்ல இருந்தாருன்னா இப்போ இப்படிதான் கிரியேட் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்லி தந்துடுறேன். இப்போ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப கீழே தாழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நேரம் போகும். அது வேண்டாம், தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரீயான வீடியோஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். பை எக்ஸாம்பிள் நான் ஒரே வீடியோ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ இருக்குது, இந்த 5 பேர் இருக்கிற வீடியோ இருக்குல்ல, டாக் அண்ணி, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது இதை மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே மேக்குன்னு இருக்குல்ல, பச்சை கலர் பட்டன், அது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். நான் டவுன்லோடு நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடைய குறிப்பிட்ட பிளக்இன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன், அதனால வந்து எனக்கு வந்து மேக்குன்ற தான் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே அந்த மேக் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். பிளக்இன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்குன்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ அந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த பச்சை கலர் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிட்டே ஒரு ஸ்டார்ஸ், அதாவது திரைப்பட நட்சத்திரங்களுடைய ஃபேஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரோட நான் செட் பண்ணல வீடியோ, அந்த 5 பேரோட ஃபேஸ் வந்து நான் இப்போ செட் பண்ணணும். அது யாரோட ஃபேஸ் எந்தெந்த உடம்புல வேணும் அப்படின்னு செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் நான் பெண்டிங் வச்சிருக்கிறேன். அந்த ஃபேஸ் நம்ம கிளிக் பண்ண அந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த நார்மல் அப்படின்ற ஒரு பட்டன் இது இருக்குல்ல, அந்த நார்மல் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேமரா மூலியமாகவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இல்லை யாரோட ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் கேலரியில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்பம் நான் கிளிக் பண்ணும்போது என்னோட கேலரியில் நான் இருக்கிற ஏதோ ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைகை புயல் வடிவேலோட ஃபோட்டோ வந்து நான் இதில் செட் பண்ணுறேன். இந்த ஐஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல எழுதிருக்குல்ல, ஐஸ் என்ன இங்கிலீஷ்ல கண்ணு, அந்த கண்ணு அந்த வரி இருக்குல்ல, அந்த லைனுக்கு நேரம் அந்த குறிப்பிட்ட மனிதருடைய கண்ணு அதை வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும்.
அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் இருக்கு. நெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கழுத்து இருக்கல, கழுத்தோட வரிப்பகுதி அதை நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பிரைட்னஸ் தேவைன்னா அந்த உருவத்தை அந்த போட்டோட பிரைட்னஸ் நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் லிப்ஸ் அலைன்மெண்ட்ல அந்த குறிப்பிட்ட அந்த மனிதனோட லிப்ஸை வந்து அந்த வரியில கொண்டு வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பாயிண்ட் அடுத்தது வந்து அந்த பாயிண்ட் வந்து நீங்க கரெக்டா வந்து செட் பண்ணணும். குறிப்பிட்ட ஓரளவுக்கு செட் பண்ணியிருந்தாலும் போதும், இல்லாட்ட தேவை கிடையாது. எல்லாம் கொடுத்துக்கிட்டு மேலே இருக்கு பாருங்க டன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட அந்த மனிதனோட போட்டோ வந்து அந்த உருவத்துல செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் என்டர் தி நேம்ல வந்து உங்களுக்கு அந்த உருவத்துக்கு ஒரு நேம் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா வடிவேலுன்னு கொடுத்துக்கிட்டு நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த உருவம் வந்து இங்க வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் மேல இருக்கிற அந்த 5 பொம்மையில யாரோட ஃபேஸ் வந்து எனக்கு செட் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். இது பாத்துட்டீங்கன்னா எனக்கு அந்த வடிவேலு போட்டோ நான் கிளிக் பண்றேன். வடிவேலோட போட்டோ கிளிக் பண்ணும்போது மேல பாத்தீங்கன்னா எந்த ஃபேஸ்ல செட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். நான் பாத்தீங்கன்னா டீல கொடுக்குறேன். டீல கொடுத்தோன்னா வடிவேலோட போட்டோ செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சூரியோட போட்டோ எதில் செட் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் சி. அதே மாதிரி நயன்தாராவோட டிஇ. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு போட்டோ செட் பண்ணும். கீர்த்தி சுரேஷ் உள்ளது பி. நம்ம கடைசியா பவர் ஸ்டாரோட வந்து ஏல கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு டன் கொடுக்கணும். டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகும். இது வந்து ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு 60 செகண்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த 60 செகண்டுக்குள்ளார அந்த நம்ம கொடுத்த குறிப்பிட்ட வீடியோ வந்து ஃபுல்லா ப்ராசஸிங் ஆகி விசுவலைசேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மொபைல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஏதாவது ஒரு பிளேயர், ஐ மீன் எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோவோ அல்லது கேஎம் பிளேயரோ அல்லது பிஎஸ் பிளேயரோ அல்லது டிஃபால்ட் பிளேயரோ வீடியோ பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் மூலியமா நீங்க வந்து அந்த வீடியோ பிளே பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளே ஆகும். பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு. ப்ராசஸிங் முடிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டிக்கிறேன். பாத்துட்டுங்க வெயிட். இப்போ பாத்துட்டீங்கன்னா 100% முடிஞ்சிருச்சு. 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிளே பட்டன் கிளிக் பண்றேன். பிளே பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னோட ஏதாவது ஒரு பிளேயர் மூலியமா நான் பிளே பண்றேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. பக்கா ஒரு காமெடியாட் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அது காமெடியான போட்டோஸ் நம்ம செட் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேஸை மட்டும் செட் பண்ணி சூப்பரா அதில் அந்த உருவத்தில் நம்ம செட் பண்ணிட்ட போதும். அதாவது ஒரு என்ன இருக்குல்ல அந்த ஐம் த மேன் அதுல வந்து இந்த கோபமா ஒரு மனிதன் இருக்கு. அதே மாதிரி கோபமா ஒரு போட்டோ எடுத்து நம்ம யாரோட ஒரு போட்டோ எடுத்து செட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்க்கும்போது சிரிப்பு வராதவனுக்கு சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காமெடியான ஒரு சாஃப்ட்வேர் அது. ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி நிறைய ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. இந்த பொண்ணுங்க அப்படி ஆடுறது மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்றேன்னா வந்து பிளே பண்ணி கூட பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று பிளே பண்ணி பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் நான் போறேன் யூடியூப்ல போக சமயம் ஜஸ்ட் ஒன்ஸ்ல போய் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து எனக்கு இப்போ ஓடும் பாத்துருங்க. இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து இது ஒரிஜினல் வீடியோ. அந்த வீடியோல வந்து நம்ம தேவையான ஒரு போட்டோ வந்து நம்ம செட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதை பார்த்து கிளிக் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பிளஸ் அப்படின்னு இருக்கு. இது உங்களுக்கு இது நான் இன்ஸ்டால் பண்ணல. அந்த பிளக் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இப்படிதான் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கீழே டவுன்லோட் இருக்குல்ல, டவுன்லோட் வந்து எனக்கு மேக் அப்படின்னு ஆயிரும். இவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னது. தேவைப்பட உடனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பக்கம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் இது. நீங்க கிரியேட் பண்ணது வந்து மை மூவில இருக்கும். சரியா, இது வந்து நான் கிரியேட் பண்ணது. இது கிரியேட் பண்ணி முடிச்சதெல்லாம் மை மூவி அப்படின்ற ஒரு டேப்ல இருக்கும். ஆல் மூவிஸ்ல வந்து எல்லா மூவிஸும் கலந்த ஒரு இது இருக்கும். ஃப்ரீல வந்து ஃப்ரீயான வெர்ஷன் எல்லாமே இருக்கும். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம மேல கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணலன்னு தேவை கிடையாது, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.